அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மனநிலை மாற்றங்கள் மற்றும் விலகல் கோளாறுகள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிட வருகை புரிந்துள்ளார் டாக்டர் சி வெள்ளைச்சாமி அவர்கள். டாக்டர் வெள்ளைச்சாமி அவர்கள் ஒரு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ஆவார். இவர் மனநல மருத்துவம் மற்றும் போதை மாற்று நிபுணராக செயல்பட்டு வருகிறார். ஸ்ரீராம் மனநல மருத்துவ மையத்தில் இவர் பணியாற்றி வருகிறார். வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நமது குழுவில் இந்த நிகழ்ச்சி மூலம் மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர். மாலை வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து வைக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சா பதில் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் ஏதேனும் இருப்பின் ஒவ்வொருவராக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பான விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ள டாக்டர் வி கனகசபை அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கனகசபை சார் பாரத் இன்ஸ்டிடியூட் அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார் ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். வண்டர்ஃபுல் லெக்சர் சார். வண்டர்ஃபுல் லெக்சர், ஐ ஓப்பனர். நிறைய விஷயம் தெரியாத விஷயங்களை நீங்க சார் ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாரு. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார் இது. பட் இது ஒரு ரெண்டு டவுட் ஒண்டி தான் சார். இந்த டிசோசியேட்டிவ் டிசார்டர்ல 4 டைப் இருக்குன்னு சொன்னீங்க சார். அந்த பொசஷன் சிண்ட்ரோமுக்கு சாமி வர மாதிரி இருக்குது, அது எக்ஸாம்பிள் சொன்னீங்க. டிசோசியேட்டிவ் அம்னீஷியாங்கிறது மறந்துடுறது சொன்னீங்க, மறந்துட்டு போய் பேக்கரியில் ஒர்க் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஆனா இன்னும் 2 இது டீபர்சனலைசேஷன், செப்பரேஷன் பாடி சொன்னீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நம்ம டிசோசியேட்டிவ் நம்ம டீரியலைசேஷன் வெளியிலேருந்து நம்மளை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ரொம்ப ரியலி வண்டர்ஃபுல் லெக்சர் சார், வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். Depersonalization and derealizations. Yes sir. Depersonalizationனா தன்னுடைய உடல் மாதிரியே இருக்காது. இதுக்கு அடிப்படை எனக்கு ஆன்சைட்டி பிரச்சனையாக இருக்கலாம். இந்த வியாதி எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்குதுன்னா அதுலயும் ஆன்சைட்டி வருது, ஆன்சைட்டினாலையும் இது வருது. திடீர்னு விரல எல்லாம் நின்றுகிட்டே போகுது பாருங்க. எப்படி சார்? என்னுடைய விரல் நீங்க பார்க்கும்போது நீண்டுகிட்டே இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியலையான்னு கேட்பாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலையே, இன்ச்சி டேப் வச்சு அளந்து பார்ப்போமே. ஏங்க உங்களுக்கு தெரியலங்க, எனக்கு தெரியுதுங்க. கழுத்து ஒட்டகச்சிவிங்க மாதிரி இப்படியே போய்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு, எனக்கு கிடையாது. நல்லா தானேயா இருக்க? இல்லைங்க, இந்த பாருங்க கழுத்து இப்படியே நீளுது பாருங்க, ஒட்டகச்சிவிங்க மாதிரி. என்னுடைய உடல் என்னை அறியாமல் எனக்கு மட்டுமே தெரியுது, மற்றவர்களுக்கு தெரியாது. ஒண்ணு விரல் நீண்டுகிட்டே இருக்குது, இல்ல தலை நீண்டுகிட்டே இருக்குது. இப்படி தன்னுடைய உடல் மாறுவதை அவர்கள் பெர்சீவ் பண்ணுகின்றார்கள். எவ்வளவு நாளைக்கு அப்படி இருக்கும் தெரியாது, திடீர்னு நார்மலாக மாறிவிடலாம். டீரியலைசேஷன், என்விரான்மெண்ட் அவர்களுக்கு திடீர்னு சொல்லுவாங்க, ஏங்க என் கையை பிடிச்சுக்குங்க, ஆழமா அந்த தர 2ஆ விரியுது பாருங்க, நான் உள்ளே போற மாதிரியே இருக்குங்க, தலை சுத்துது பாருங்க, என்னைய கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவணும், அப்படி இருக்கு. இந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலைகளில் மாற்றங்கள் அவர்கள் மட்டும் பெர்சீவ் பண்ணுகின்றார்கள், நமக்கு நார்மலா இருக்கு. ஆக டீரியலைசேஷன்ங்கிறது என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களாக அவர்கள் நினைக்கின்றார்கள், நம்ம நினைக்கல, நமக்கு நார்மல். அதுதான் டீரியலைசேஷன். டீபர்சனலைசேஷன் தன்னுடைய உடல் மாற்றம். இதுதான் சார். Thank you sir. Thank you very much sir. Welcome sir. Wonderful lecture sir. A very eye opener for us because எல்லாருக்குமே இப்ப டென்ஷன், கவலை, யோசனை, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே போகுது.
அதனால இந்த கால சூழ்நிலையில இதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இந்த தகவலுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி சார் எனக்கு அதுல ஒரு கிளாரிபிகேஷன், அதாவது மெடிக்கல் ஃபேக்டர், தென் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், இப்ப நீங்க சொன்ன என்விரான்மெண்டல் ஃபேக்டர், இந்த மூணுமே இந்த சூழ்நிலைக்கு காரணமா அல்லது ஏதாவது ஒரு காரணமா? இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ங்கிறதுல தான் கொண்டு வராங்க சார். நியூரோட்டிக், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அண்ட் சொமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸ், இந்த ஹெட்டிங்ல தான் நீங்க படிக்கிறீங்க. ஃபண்டமெண்டல் என்னது? ஸ்ட்ரெஸ். அடிப்படையானது என்னது? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கப்பல் கவிழ்ந்து போனா கூட பிரச்சனை கிடையாது, அதை ஈஸியா எடுத்துக்கிடுவீங்க. எனக்கு ஒரு சின்ன குண்டூசி காணாம போனா கூட அதை தேடிக்கிட்டே இருப்பேன், தூக்கம் வராது. ஆக அந்த ஸ்ட்ரெஸ் நான் எப்படி அதை பெர்சீவ் பண்றேன், எப்படி எடுத்துக்கிடுறேன், அது என்னை எந்த அளவுக்கு பாதிக்குது. நீங்க சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா, இதை போய் பெருசுபடுத்திட்டு இருக்கே, நீங்க சொல்லலாம். எனக்கு சின்ன விஷயமும் பூதாகரமாக தெரிகின்றது. ஆக இந்த ஸ்ட்ரெஸ் படாத பாடு படுத்துது. என்ன காரணத்தினால ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்ட் மெயினா நினைச்சாருன்னா, செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் ஒரு மனிதனை இல்ல ஒரு மனுஷியை அதிகமாக தாக்குகின்றது. அன்வான்ட் அதுதான் முக்கியம். வாண்டடா இருந்தா உங்களை அது பாதிக்காது. அன்வான்டா உறவு முறைகள்ல நல்ல உறவுகளாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே என்னை இதற்கு மட்டும் போக பொருளாகவே பயன்படுத்துகின்றீர்களே என்ற ஒரு ஆதங்கம் இருந்தால், இதனால் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வியாதி, இந்த கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டர் வரலாம் என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் நினைத்தார் அந்த காலகட்டத்தில். இப்பொழுது அவர் தியரி தவறு என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தவறு என்று சொல்லுபவர்கள் மாற்று கருத்தை முன்வைக்கணும் அல்லவா? அதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையே, எவிடன்ஸ் இல்லையே. இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நீங்க சொல்றது தப்புன்னு நான் சொல்லிடலாம். வேற என்ன உன்ட ஆதாரம் இருக்குன்னு கேட்டீங்க, எனக்கு சொல்ல தெரியல, அவருக்கும் சொல்ல தெரியல. அண்ணாவோட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டாரு, டோராட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, சைக்கோ அனலைட்டிக் தெரப்பியை வச்சு கண்டுபிடிச்சாரு. டாக்கிங் தெரப்பி, அதுக்கு பேர் என்ன சார்? கவுன்சிலிங்னு கலோக்கியலா பொதுவா சொல்லுவாங்க. சைக்கோ தெரப்பி நாங்க சொல்றோம். டாக்கிங் தெரப்பி. பேசக்கூடாது, உங்களை பேச வைக்கணும். உங்களை பேச வச்சு உங்கள் ஆழ் மனதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதைந்து இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள நான் தயாரா இருக்கேன். அதுக்கு ரிலேட்டடா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சைக்கோ அனலைட்டிக் தெரப்பி, சைக்கோ அனலைட்டிக் இன்டர்வியூ அண்ட் சைக்கோ டைனமிக் தெரப்பி. அதுக்கு தகுந்தபடி நான் இஷ்டத்துக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அட்வைஸ் யார் வேணாலும் பண்ணிடுவாங்க. பிரச்சனை தீரணும்ல எனக்கு, அதுக்கு நீங்க எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்ல. ஆக அந்த ஸ்ட்ரெஸ் தான் ஃபண்டமெண்டல் ரிலேட்டட். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியாது. அதை கோப்ப பண்ற வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி. அந்த சொமட்டோஃபார்ம், சோமானா பாடி, சோமானா என்னது சார்? SOMA, சோமானா பாடி. சொமட்டோஃபார்ம் உடல் ரீதியாக வெளிப்படுகின்றது. என்னுடைய ஸ்ட்ரெஸ்ங்கிறது மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் உடல் ரீதியாக வெளிப்படுகிறது. அதுல ஒண்ணுதான் இந்த கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டர். நன்றி சார், நன்றி. நல்லது சார். அடுத்ததாக குழுவில் இணைந்துள்ள டாக்டர் டி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சார் ஏதோ மனநோயில லேசா சொல்ல பார்த்தாக்கா ரொம்ப கடுமையான ஒரு முடிவெடுக்க முடியாத நோய்கள்லாம் இருக்குதுங்கிற சொன்னோன்னே உண்மையிலே அதிர்ச்சி ஆகிப்படுச்சு. அதையும் தாண்டி புனிதமாக வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கே காதல் பைத்தியம் பிடிக்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஸோ சார் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி சில கேஸ் வந்தாக்கா அதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட், நீங்க அடுத்து அந்த கேஸ் யாருக்கு ரெஃபர் பண்ணுவீங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா இது வெரி ரேர் டிசீஸ் மாதிரி சொல்றீங்க நீங்க. பட் அதுல என்ன ஒரு இஷ்யூ அந்த ஒரு 90% நீங்க கேஸ் பார்த்துட்டீங்க சார். இப்போ நாங்க டிபார்ட்மெண்ட்லாம் சில கேஸ்ல கோர்ட்டுக்கு நாங்க தான் கடைசி டீல் பண்ணணும், அந்த மாதிரி தான் வச்சிருப்போம் நாங்க. நீங்க அந்த மாதிரி அதை விட்டு வரணும்னு சொல்றீங்க. ரூல்ஸ் மாதிரி இருக்குங்களா சார்? மென்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்ல மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்குங்களா? இல்ல ஸ்பெசிஃபிக்கா வேறவங்க எடுத்து பாக்குறதுக்கு நீங்க பூராமே அவங்க எஜுகேட் ஃப்ரம் 0 லெவல் அதை அவங்க எப்படி டெவலப் பண்ணுவாங்க பேஷண்ட்? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது சார்.
அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. எப்படி ஹவு டு மேக் த திங்ஸ் நார்மல் பை இன்ட்ரோடியூசிங் அனதர் பர்சன். இந்த இதுல எல்லாம் சீரியல் எல்லாம் டூப் மாற்ற மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டோம், எப்படி அந்த பேஷண்ட் வந்து மாறுவாங்க கொஞ்சம் தகவல் சொல்ல பரவாயில்ல சார். சார் நீங்க கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. ரொம்ப நேரம் நம்ம ஒரு பேஷண்டோட க்ளோஸ் ஆக இருந்து வைத்தியம் பண்ணும் பொழுது அந்த டிரான்ஸ்பரன்ஸ்னா பேஷண்ட் நம்ம மேல வைக்கக்கூடிய பிரியம். அவங்க வந்து ஒண்ணு நம்மளை பார்க்கிற பார்வை வித்தியாசமாக இருக்கின்றது, இல்ல செயல்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப இதை நான் கண்டினியூ பண்ணலாமா, ஆதரிக்கலாமா? இது ப்ரொஃபஷனலி எத்திக்ஸ் கிடையாதுல்ல. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன செஞ்சாரு, அந்த அவங்களுடைய கிளையண்ட்டுக்கு 11 வாரம் வைத்தியம் பண்ணி அந்த புள்ள வந்து டிரான்ஸ்பரன்ஸ் ஃபார்ம் ஆன உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு இது ட்ராக் மாதிரி போகுது, இதை நம்ம கன்டினியூ பண்ணக்கூடாது, இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கிடையாது சொல்லி அந்த பிள்ளைய போயிடுது. இவர் அதை ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறார். இத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கும்? கோர்ட்டே இப்ப என்ன செய்யுதுன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்டு வேணா பண்ணுங்க, எந்த ஒரு கேஸ்லயும் நான் உனக்கு வைத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த டாக்டருக்கும் உரிமை கிடையாது. ஃபர்ஸ்ட் எய்டு பாருங்க, அதுக்கடுத்து கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்டுக்கு நீங்க அனுப்பி விடுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே நேரம் டாக்டர்கிட்ட இந்த டாக்டர்கிட்ட எனக்கு பார்க்க முடியாது, நான் வேற டாக்டர்கிட்ட தான் போறேன்னு சொல்லுவதற்கும் கஸ்டமருங்கிற முறையில் அவர்களுக்கும் உரிமை இருக்குன்னு கோர்ட்டே ஒத்துக்கிடுச்சு. யூகேல எல்லாம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனே இருக்கு. இந்தியன் டாக்டர்ஸ் என்னைய தொட்டு பார்க்க கூடாது, எனக்கு வைத்தியம் பண்ணக்கூடாது. யூகே ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் உலகம் முழுக்க இருக்கு. இது வந்து ரேஸ், இது வியாதி. டிரான்ஸ்பரன்ஸ், பேஷண்ட் என் மேல பிரியம் வச்சிருக்க மாதிரி நானும் அவங்க மேல பிரியம் வைக்கலாம்ல. எத்திக்கலாக இருக்கணும், ஒத்துக்கிறேன். பட் ஒரு சில இடங்கள்ல தவறுகள் நடக்குது, அது இல்லை என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. அன்எத்திக்கல் தான். ஆனா எங்களுக்கு கவர்மெண்ட் கோர்ட்ல என்ன சொல்லி இருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல உன்னால வைத்தியம் பண்ண முடியலன்னு நீ கேஸை வேற ஆளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுன்னு சொல்லத்தான் செய்யுது. இதை வந்து தவறு என்று நான் நினைக்கவில்லை. நன்றி சார், நன்றி. சார், கூடுதல் வணக்கம். தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. நம்ம நடைமுறை லைஃப்ல இப்ப நிறைய டைவர்ஸ் ரேட் அதிகமா போகுது. நிறைய அதிகமா படிச்சிடுறாங்க, வேலைக்கு போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன பையனே ஸ்கூலுக்கு போறவனே ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுறேன். இப்ப இந்த சைக்கலாஜிக்கலா பார்த்தோம்னா லவ்வர்ஸ் கூட அப்படித்தான். முதல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பாத மாதிரி இருக்கு, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனா அந்த பையனை அந்த பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில ஆயிரும். அதுக்கு அந்த ஹிப்னாசிஸ் மாதிரி தான், ஹிப்னாட்டிக் பிஹேவியர் தான் காரணமாங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது இன்னொரு கேள்விங்க சார், இப்ப டிசோசியேட்டிவ் டிசார்டர் பத்தி சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுவீங்களா அல்லது வந்து பார்த்துட்டு போவாராங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்கன்னா அவங்களுடைய நிலை நீங்க என்ன எக்ஸ்பெக்டட் லெவல்ல உங்களுக்கு ஒரு ரெக்கவரி இருக்குன்னு நான் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க அவங்களை பார்த்தீங்களா, வீட்டுக்கு போயிட்டு வருவாங்கிறது என்னுடைய ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் சார். அதான் 2 கேள்விதான் உங்ககிட்ட நான் கேட்க வேணும். லவ் பண்ணும்போது லவ்ங்கிறதே முதல்ல என்னன்னு தெரியாம தான் எல்லாரும் பண்றாங்க. குடும்பம் நடத்தி 20 வருஷம் 30 வருஷம் குடும்பம் நடத்தினதுக்கு பிறகு கூட லவ் வந்துருச்சான்னு சொல்ல முடியாது. லவ்வுக்கு உங்களால கரெக்டான விளக்கமும் கொடுக்க முடியாது. ஸ்கூல் டேஸ்ல 18 வயசுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய பால் இன கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா,
இன்ஃபேச்சுவேஷன். அதைத்தான் அவங்க காதல்னு நினைத்துக் கொள்கிறார்கள். குடும்பம் நடத்தி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணி பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகும் உங்க மேல எனக்கு பிரியம் இருக்குதுன்னா அதுதான் ரியல் லவ். ஜஸ்ட் லைக் பார்த்துட்டு போன உடனே வர்றதெல்லாம் இன்ஃபேச்சுவேஷன் என்ற பாலின கவர்ச்சி. ரெண்டாவது ஹிப்னாட்டிசம். அதுல ஹிப்னாட்டிசம் நிறைய பேர் எங்க கிட்ட வருவாங்க. எங்க பொண்ணு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க எப்படியாவது ஹிப்னாட்டிசம் பண்ணி அவன்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப கவுன்சிலிங் வேணா பண்ண சொல்லுங்க, பிரிச்சு விட சொன்னேன்னா என்னால அது முடியாது சொல்லுவேன். என்ன காரணம்? நீங்க தான் கவுன்சிலிங் நல்லா பண்ணுவே இல்லைன்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் பண்ணுவேன். அவங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்த ரீதியாக பழகிக்கிட்டு இருக்கும் போது பிரிச்சு விடுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் லாயர் கிடையாதுங்க, நான் அந்த லா வேலையெல்லாம் செய்யறது கிடையாதுன்னு சொல்லுவேன். எல்லாருமே லவ் பண்றதாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு முகத்தை தான் காட்டுகின்றார்கள். அவர்களுடைய நெகட்டிவ் ஃபேஸை காட்டவே மாட்டாங்க யாரும். பாசிட்டிவாக எது இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. சிலர் காரியவாதிகளாக இருப்பார்கள். அவர்கள் என்ன காரணத்தினால் உங்கள் பின்னால் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பல காரணங்கள் இருக்கும். மணி ஓரியன்டாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், கவர்ச்சி ரீதியாக இருக்கலாம், அழகு ரீதியாக இருக்கலாம், வேலைக்கு போகாம வீட்டிலேயே உட்காந்து சாப்பிடக்கூடிய பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாக அமைஞ்சிருச்சுன்னா நல்லது, அப்படி இருக்கலாம். பல காரணங்கள். நீங்கள் விட்டில் பூச்சிகள் மாதிரி மாட்டிக்கொண்டு விழிக்காதீர்கள். இதுல ஹிப்னாட்டிசம் பண்ணி தான் உங்களை மயக்கிட்டான்னு கிடையாது. அவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்கள்கிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது. இது காலப்போக்கில் தான் அந்த நெகட்டிவ் ஃபேஸ் தெரிந்ததற்கு பிறகும் நீங்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றீர்களா, பழகுகின்றீர்களா என்பது காலம்தான் புரிய வைக்கும். இதுல சைக்காட்ரிஸ்ட் ரோல் இதுல ஒண்ணும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாம், ஆள் மனசோட பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுத்தால் நாங்கள் அதை செய்வோம். டைம் ஒதுக்கணும், ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு கேள்வி, நீங்கள் பார்த்து வைக்கக்கூடிய ஆளு மட்டும் கரெக்டான ஆளா இருப்பான்னு என்ன கேரண்டி இருக்கு? இதற்கு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும், சைக்காட்ரிஸ்ட் பதில் சொல்ல முடியாது. முதல் கேள்வி சார். அப்ப இந்த டிசோசியேட்டிவ் டிசார்டர் உள்ள பேஷண்ட்டை நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. புரிஞ்சிருச்சு சார். இது ஏற்கனவே நான் சொன்னேன், மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக இருக்கக்கூடிய வியாதி. எப்ப வருது எப்ப போகுதுன்னே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 1-2 கவுன்சிலிங் எங்களிடம் நீங்கள் அதிலேயே நான் உங்களை 100% மாற்றி விடுவேன் என்பது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா மாறுதல் கோளாறுகள்னு ஒண்ணு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு, ஒரு வாரத்துல சரியாயிடுச்சு. அடுத்த வாரத்துல எனக்கு காது கேட்காம போயிடுச்சு, அது ஒரு 10 நாளையில சரியாயிருது. ஒரு 15 நாள் கழிச்சு ஊமை ஆயிடுறேன், அது சரியாயிருச்சு. அடுத்த 2 வருஷம் கழிச்சு எனக்கு கை கால் விளங்காம போயிருது. இப்படி உறுப்புகள் உடல் ரீதியாக ஒவ்வொன்னா மாறி 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 வருது. உங்களுடைய மன போராட்டத்துக்கு தீர்வு கொடுக்காமல் வெறும் உடல் ரீதியான வைத்தியம் மட்டும் பண்ணி 100% இந்த பேஷண்ட்டை நான் குணப்படுத்திட்டேன்னு சொல்ல முடியாது, கூடாது. அடிப்படை நோய்க்குத்தான் வைத்தியம் பண்ணணுமே ஒழிய சிம்டம்ஸுக்கு வைத்தியம் பண்ணா சரியா வராது. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களெல்லாம் நாங்க அட்மிட் பண்ணி எல்லாம் வைத்தியம் பண்ணோம்னா அது பிசினஸ் லைக்காக போகிவிடும். ஒரு கண்டிஷன்ல நான் அட்மிட் பண்ண வேண்டியது வருது. ஃபிட்ஸ், சீசர், அதாவது காக்கா வலிப்பு வந்துருச்சு.
இதை என்னால போலியான வலிப்பு நோயின்னு சொல்லவும் முடியல, உண்மையான வலிப்பு நோயின்னு சொல்லவும் முடியல. இதை தெரிந்து கொள்வதற்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கு வேண்டி வேணா அட்மிட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டின்னு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வாரத்துல நான் குணப்படுத்திடுறேன்னு என்னால சொல்ல முடியாதுல்ல. இது காலமா ரொம்ப நாளைக்குல போக வேண்டியது இந்த ட்ரீட்மெண்ட். அப்ப எப்படி நான் கேரண்டி உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை நான் அட்மிட் பண்ணுவேன்? நீங்க என்னைய நாளைக்கு கேட்பீங்கல்ல, குணமாயிரும்னு சொல்லி தானே சார் ஒரு வாரம் அட்மிட் பண்ணீங்க, என்கிட்ட ஃபீஸ் வேற நிறைய வாங்கிட்டீங்க, இப்ப மறுபடியும் இந்த பிள்ளைக்கு வேற பிரச்சனை வந்துருச்சே சார், குணமான மாதிரியும் தெரியல, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கெட்ட பேரு ஒண்ணு, என் மேல இருக்க நம்பிக்கையும் போயிருது. எதுக்கு நான் இப்படி உங்களுக்கு போலியான வாக்குறுதி கொடுக்கணும்? பிரச்சனை இதுதான். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேமிலி இதை ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த புள்ள ஆக்ட் பண்ணல, மெலிங்கரிங்னு ஆக்டிங், இந்த புள்ள மெலிங்கரிங்ல பண்ணல, தான் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றது, அதுக்கும் தெரியாது என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அதோட அன்பும் ஆதரவுமாக இருங்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க என்ன செய்றீங்க, ஒவ்வொரு டாக்டரா மாறி மாறி போய்கிட்டே இருக்கீங்க, டாக்டர் ஷாப்பிங் பண்றீங்க. இதுல உங்களுக்கு நான் எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண முடியும்? என்னைய நீங்க நம்பணும்ல, நம்புற மாதிரி நானும் நடக்கணும்ல. பரஸ்பர நம்பிக்கை தேவையா தேவையில்லையா? ஆக இந்த கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டருக்கு நான் குணப்படுத்திடுவேன்னு சொல்லி கேரண்டி எங்களால கொடுக்கவே முடியாது. அப்படி யாராவது கொடுத்தார்கள் என்றால் நம்பாதீர்கள். ஏன்னா இது மனசு சம்பந்தப்பட்டது. மன மாற்றம் வராமல் உடல் மாற்றம் வராது. நன்றி சார், நல்ல கேள்வியை கேட்டு. அவரே லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி சில பேர் வந்து ரிசார்ட் சூசைடு சார் ஒரு ஆங்கிள். ஏன்னா அந்த சூசைட் டெண்டன்சிஸ்க்கு வந்து இந்த மாதிரி அவங்களுடைய மனசுல வந்து வாழ முடியாதுங்கிற ஒரு இது போறதுன்னு ஒரு கான்செப்ட் இருந்தா கூட சமுதாயத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, அதாவது அது இந்த மாதிரி நான் வாழ ஆசைப்பட்டேன், அப்ப இந்த ட்ரீம் அடைய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டத்தினா கூட அவங்க வந்து இது பண்றாங்களா, இல்ல வந்து அது ரீசன் ஃபார் த லவ்வுக்கு வந்து பேசிக்கல பார்த்தா மென்டல் இல்னஸ்ன்னு அதை வச்சுக்கலாமா சார்? ஏன்னா போன தடவை அந்த மாதிரி பேசிக்க உங்கள்கிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன இல்லையோ அதை தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்குது ஒன்னு வச்சுக்கிறேன். அது நண்பராக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ்லி அசோசியேஷன் யார் க்ளோஸா பேசோ அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதை வந்து அவங்க மனசுல வச்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு இமேச்சூர் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாமா, இல்ல இட் இஸ் ஹேப்பனிங் வித் பர்பஸ்ஃபுல் வில்லிங்னஸா, வில்ஃபுல் டிஃபால்ட்டா இல்ல வில்லிங் டிஃபால்ட்டா? அதான் என்னுடைய கேள்வி சார். தேங்க்யூ சார். சூசைட், தற்கொலை முயற்சி, தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை, சக்சஸ்ஃபுல் சூசைட், இப்படி மூணா பிரிச்சுக்கலாம். இத பத்தி சார் நீங்க விரும்புனீங்கன்னா இந்த சூசைடை பத்தியே ஒரு நாளைக்கு இந்த ஓப்பன் போரத்துல பேசணும்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூசைடுங்கிற வார்த்தை வேணா சின்ன வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்கு பாத்தீங்களா, எக்கச்சக்கம். அத ஒரு போரத்துல நம்ம ஓப்பன் போரத்துல பேசணும்னா தான் விழிப்புணர்வு, இந்த சூசைடை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தின மாதிரி இருக்கும். சாரு கேட்ட ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். இந்த இன்னைக்கு சாரு கேட்ட கேள்விக்காக, காதல் பண்றாங்க, அந்த பையனோ பொண்ணோ எனக்கு கிடைக்கலன்னா உடனடியாக நான் தற்கொலை முயற்சி பண்ண போறேன் ஏன்னு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றாங்க, தன்னுடைய தோழிகள்கிட்ட தோழர்கிட்ட சொல்றாங்க, சூசைடல் நோட் எழுதி வைக்கிறாங்க. ஒரு சிலர் பயமுறுத்துறாங்க, ஒரு சிலர் உண்மையிலேயே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, சூசைடு சக்சஸ்ஃபுல் சூசைடாக பண்ணிடுறாங்க. ஆக அவர்கள் சொல்லக்கூடிய சூசைடல் நோட் எழுதி வைத்துட்டு செய்தார்கள் என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சும்மா நிறைய பேர் இருக்கிறாங்க, அடலசன்ட் ஏஜ் 18 வயசு வரைக்கும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ், சூசைடல் ஐடியேஷன் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. பையன்களுக்கு தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம் ஆக்டிவிட்டி, அது வந்து தான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால், தான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் பேரண்ட்ஸை பயமுறுத்துவதற்காக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு சிலர்
தான் காதலித்த நண்பரோ நண்பியோ கிடைக்கவில்லை என்றால் அதற்கு வேண்டி தற்கொலைகள் பண்ணிக் கொள்கின்றார்கள். இதெல்லாம் இம்பல்சிவிட்டி. இம்பல்சிவிட்டினா மனம் போன போக்கிலே போக வேண்டாம் என்று நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் அந்த மாதிரி மனசுல தோணுச்சுன்னா உடனே செஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. ஆக அந்த இம்பல்சிவிட்டி ஏன் வருதுன்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, எல்லா விஷயத்துக்கும் நம்ம பேரண்ட்ஸ் ஈல்டாகவும் முடியாது. அவர்கள் கேட்டது எல்லாத்தையும் நம்ம செய்யவும் முடியாது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர்களோட உட்கார்ந்து அவர்கள் பிரச்சனையை நம்ம காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு தகுந்தபடி சில நேரங்களில் பேச வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட வேண்டியது இருக்குது. உடனடியாக உங்கள் சைட்ல இருந்து எந்த முடிவும் சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாயிரு பார்ப்போம் இப்படி சொல்லி அவர்களுக்கு தகுந்தபடி பேசி அந்த பிள்ளையே ஒரு நாளைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரலாம். இவன் நமக்கு ஒத்து வராதுங்கிறத அது புரியறதுக்கு இது பண்ணலாம். அந்த இம்பல்சிவிட்டிய தவிர்க்கணும். அந்த நேரம் நம்ம கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். ஆக இந்த இம்பல்சிவிட்டியே தனி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம இந்த சூசைடை பத்தி பேசுவோம் சார். அது ஒரு நல்ல டாபிக். நல்ல டாபிக் நான் சொல்ல மாட்டேன், கஷ்டமான டாபிக். தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக், தெரிந்து கொள்ள வேண்டிய டாபிக். நல்ல டாபிக் நான் சொல்ல மாட்டேன். மனசை காயப்படுத்தக்கூடிய, கஷ்டப்படுத்தக்கூடிய, வாழ்க்கையெல்லாம் புலம்ப வைக்கக்கூடிய டாபிக் அது. ஆக அந்த சூசைடை பத்தி ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம். கண்டிப்பா சார். அது நீங்க விரும்பினீங்கன்னா நம்ம நண்பர்கள் விரும்பினாங்கன்னா சூசைடை பத்தி பேசுவோம். சார் ஒரே பாயிண்ட் சார். இப்ப 2 days பேக் ஹஸ்பண்ட் பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு சார். அவர் இறந்துட்டாரு உடனே இவர் போனா என்ன செய்ய முடியும், ஒய்ஃப் போய் இறந்துட்டாப்ல சார், சூசைட் பண்ணிட்டாப்ல. எல்லாம் சுருக்க மாட்டி பேசுறாங்க சார். இப்ப இந்த மாதிரி லவ்ங்கிற கேஸ் வந்து நம்ம வந்து we cannot receive the youngsters, even aged persons who think அதாவது ஒரு நம்மளால வாழ முடியாதுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இல்லையா, அந்த ஒரு டெப்ரைவ்ட் ஆஃப்ங்கிற மாதிரி ஒரு நிலைமையிலையோ இல்ல வந்து சோசியல் டேமேஜஸ்னால எனக்கு வந்து எல்லாரும் நான் சொல்லுவாங்க, கேவலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைச்சு கூட சோசியல் பாய்காட் கூட அவங்க வந்து இறந்துக்கலாமா இல்லையா? வந்து ரீசன் வந்து அவங்க இது இப்படிச்சு சொல்ல முடியாதா? இது இப்படிச்சு வருமா? அதான் வருமா அது கிடைக்கல? ஏன்னா என்னுடைய நீட்ஸ் நான் சாட்டிஸ்ஃபைட், ஹஸ்பண்ட் இல்லை அதுக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா? அது லவ்லையும் அது வந்து காசாக தான் இருக்கு. அப்போ வந்து மென்டல் இல்னஸ் அது இந்த மாதிரியான ஒரு சாகணும்னு நினைக்கிறது இல்ல வந்து இட் மே பி கரெக்டடா தடுக்க முடியாது. இல்லை இப்போ ஓரமாக எப்படி தடுப்பு டெய்லி சூசைடு டென்டன்சி வந்தா திரும்ப சாகிறதுக்கு முயற்சி பண்ண சொல்றாங்க, உண்மையாது? அதாவது சார், இது வந்து ஒரு சோசியல் மித். குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. எங்க நாய்க கடிக்கவும் செய்யும். எப்படி சார்? என்ன இவன் நாயின்னு சொன்னான்னு சொல்லி நினைக்காதங்க. மக்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி சொன்னேன். நான் சூசைட் பண்ண போறேன், என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது, தனிமையை என்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது, என் வீட்டுக்காரரோட அன்பா இருந்துட்டேன், ஆத்மார்த்தமா வாழ்ந்துட்டேன், அவர் இல்லாத உலகத்துல எனக்கு என்ன வேலை, இப்படியெல்லாம் பேசுற ஆளுங்க இருக்காங்க. சில நேரங்கள்ல வாலண்டரியா தற்கொலை பண்ணி கொள்பவர்கள் இருக்கின்றார்கள். உறவுக்காரங்க தூண்டுறதும் இருக்குது. இவங்களுக்கு ஒரு தாமேலே தனக்கு ஒரு மரியாதை இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். வீட்டுக்காரரு இல்ல, ரைட், ஒத்துக்கிறேன். அவர் இல்லாத உலகத்துல நீங்க தனிமையில இருந்து வாழணும் இல்ல. உங்க உயிரை மாய்த்து கொள்வதற்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க? அப்படி என்ன நீங்க சாக வேண்டியது இருக்குது? அப்ப நீங்க இம்பல்சிவிட்டியில தானே நம்ம செய்ய வேண்டியது, நினைக்க வேண்டியது வருது. டிப்ரெஷன்ல நிறைய பேரு சாவாங்க சார், தற்கொலை பண்ணி கொள்வார்கள். டிப்ரெஷன்னா என்னன்னா, ஏற்கனவே போன மீட்டிங்ல நான் சொல்லி இருக்கிறேன். சிஜி கேப்ஸ், SIGECAPS, சிஜி கேப்ஸ், இதுதான் ஒரு ஈஸி டிப்ஸ். நிமோனிக். சிஜினா எஸ்னா சொமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ், தலை முதல் பாதம் வரை உடல் வலி 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 எங்கேயோ ஒரு இடத்துல. ஐனா இன்சாம்னியா, தூக்கமே இல்லை. விடிய காலம் 3 to 4 எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. ரெகுலரா எந்திரிக்கக்கூடிய டயத்தை காட்டிலும் 2 மணி நேரத்திற்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க, தூக்கம் கலைஞ்சிரும். ஐனா இன்சாம்னியா.
ஜீனா கில்ட்டி ஃபீலிங். இதுக்கு காரணம் நான் தானே, நான் வந்து ஒழுங்கா இருந்ததுனால இது நடந்திருக்காது இல்ல சொல்லி எல்லா பொறுப்பையும் தானே எடுத்துக்கிறது. கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்வு, தனக்குத்தானே குற்ற உணர்வு. இ ஃபார் எனர்ஜி, லோ லெவல் ஆஃப் எனர்ஜி. சி கான்சன்ட்ரேஷன் குறைந்து விடுவது. ஏ அப்படைட், ஒன்று அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லை கம்மியாக சாப்பிடுவாங்க, சிஜி கேப்ஸ். பின்னா சொமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ், உடல் ரீதியாக இருந்துன்னு சொன்னேன். எஸ் வந்து சூசைடல் ஐடியேஷன். சிஜி கேப்ஸ், இந்த சிஜி கேப்ஸ்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. டிப்ரெஷனை ஒரு ஆளு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ல 8ல் ஒரு 4 கம்ப்ளைண்ட்டுக்கு மேல இருக்குது, மோர் தென் 2 வாரங்களுக்கு மேல இதே கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னால் அவர்கள் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஆக காலையில தற்கொலை எல்லாம் மேக்சிமம் எப்ப இருக்குன்னா அதிகாலை நேரத்துலதான் இருக்குது. சூசைடல் ஐடியேஷன்ஸ் இந்த ஏர்லி மார்னிங் தான் அதிகமாக இருக்குது. அந்த டிப்ரெஷனை உலகத்தில் 12% மக்கள் மனசோர்வு வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். டிப்ரெஷன்னா மனசோர்வு. 12% மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும். ஆக அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு உண்டான நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும். அதுல வரக்கூடிய சூசைட் வேற. இந்த இளங்காதலர்கள் இம்பல்சிவிட்டி இல்ல செய்யக்கூடிய தற்கொலைகள் வேறு. காதலை யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, செத்துப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அது ஒரு ஹாலுசினேஷன். ரயிலுக்கு முன்னாடி விழுந்துரு, கிணத்துக்குள்ள விழுந்துரு, பஸ்ஸுக்குள்ள முன்னாடி போய் விழு, இந்த காதலை சொல்லக்கூடிய குரல், மாய குரல் சொல்லக்கூடிய கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் அதுக்கு ஈல்டாகி செத்து போறவன் நிறைய பேர் இருக்கான். இதுக்கு தான் சொன்னேன், சூசைடை பத்தி பேசுறதா இருந்தா நிறைய நம்ம பேச வேண்டியது வரும். இந்த அம்மா பாம்பு கடிச்சு கணவர் இறந்து விட்டார், இந்த ஒய்ஃப் வந்து அதுல இருந்து 2-3 நாளையில அவங்களே இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு கான்பிடன்ஸ் லெவல் கம்மி. அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அதுக்கு வேண்டி வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா உடன்கட்டை ஏறுவது மாதிரி இருக்கக்கூடிய காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. தன்னுடைய குழந்தைகளுக்கு வேண்டி, தனக்கு வேண்டி முதல்ல உங்க மேல உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும் இல்லைங்க. லவ்விங் ஒன் செல்ஃப், நார்சிசிசம், அதற்கு பேர் என்னது, நார்சிசிசம்ங்கிறது. லவ்விங் ஒன் செல்ஃப், என்னைய முதல்ல எனக்கு பிடிச்சிருக்கணும், என்னைய நான் லவ் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் நான் மற்றவங்களை லவ் பண்ண முடியும். என மேலே எனக்கு லவ் இல்லைன்னா உங்க மேல எனக்கு எப்படி லவ் வரும்? ஆக இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நார்சிசிசம் குணம் வந்து கம்மியா இருக்கும். அதனாலதான் அந்த அம்மா செத்து போயிருச்சு. அதுக்கு வேண்டி நான் அவங்க அன்பை குறையா சொல்லல, அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் அந்யோன்யமா இருந்திருக்கிறாங்க, அதை நான் குறையா சொல்லல. ஆனால் அந்த அம்மா வாழ்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, நான் செத்துட்டேன்னா நீயும் உடனே செத்துறாத, நீ எப்பயும் போல பூவும் போட்டோடையே இருக்கணும், உலகத்துக்கு வேண்டி பயப்படாத, தைரியமா நீ இருந்தா தான் என் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லக்கூடிய வீட்டுக்காரர்களும் இருக்காங்கல்ல. அதையும் அந்த அம்மா ஈல்டாகணும்ல, இது பண்ணணும்ல, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. அதனால நம்ம ஒரு நாளைக்கு இந்த சூசைடை பத்தி பேசுவோம் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். தேங்க்யூ சார். நல்லது நல்லது. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு மூர்த்தி பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. மூர்த்தி, உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஞ்சம் இந்த டாபிக்கை டிவைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ நார்மலாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதிகமாக படித்தா, அதாவது சம் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு ஓவர்லோட் கொடுக்குற மாதிரி நம்ம நாலேஜ் கொண்டு வரும்போது நிறைய படிச்சு பைத்தியம் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இல்லையா சார்? அது எப்படி சார் உண்மையா? அதிகமா படிச்சு பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு கலோக்கியெல்லாம் வேணா சொல்றாங்க இந்த சொசைட்டில, அது உண்மை அல்ல. நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கிறீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு மனசுக்குள்ள போகுது, மூளைக்குள்ள போகுது. படிக்கிறது ஆக்சுவலா நல்லது. 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு சார். 1 பில்லியன்னா 10 கோடி. 100 பில்லியன் நியூரான்ஸ்னா நரம்பு மண்டலத்தின் அடிப்படை யூனிட் என்னது? நம்ம உடம்புக்கு அடிப்படை யூனிட் செல்லு. அதேபடி நரம்பு மண்டலத்தின் அடிப்படை யூனிட் வந்து நியூரான்ஸ். அந்த 100 பில்லியன் நியூரான்ஸ் 40 வயசுக்கு மேல வருஷத்துக்கு 1%
இயற்கையிலேயே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு 60-70 வயசுல 20%-இருந்து 30% நியூரான்ஸ் அழிஞ்சிரும். மூளை ஃபுல்லாவே நியூரான்ஸ் தான். எந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அழியுதோ அந்த இடத்துல என்னென்ன வேலைகள் அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த வேலையை அது செய்ய முடியாது. செயல் இழப்பு ஆகிவிடும். நீங்க படிக்க படிக்க புது புது நியூரான்ஸ் உருவாகி கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டின்னா இயற்கையிலேயே ஒரு பக்கம் அழிவு 40 வயசுக்கு மேல. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரீதியாக இருந்தால் தண்ணி டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கிய, எப்பயுமே நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருக்கிய, நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கிய, டிப்ரெஷன்ல இருக்கிய, சுகர் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு, உடல் ரீதியான பல பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி பலதரப்பட்ட காரணங்களினால் இந்த நியூரானல் லாஸ் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? ஒரு பக்கம் நீ அழிஞ்சுக்கிட்டே இரு, இன்னொரு பக்கம் நான் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. செடிகள்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, பழைய இலைகள், பழுத்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்து புது புது இலைகள் முளைக்கும். அந்த செடி அழிஞ்சு போச்சுன்னு கிடையாதுல்ல. ஆக பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இயற்கையின் மாற்றம். அதே மாதிரி நம்ம நியூரான்ஸை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுல இந்த படிப்பு என்ன செய்யுதுன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. இப்ப நீங்க நியூரோபிளாஸ்டிசிட்டி கான்செப்டை நெட்ல போய் பாருங்க. அப்ப இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு புது விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால படிச்சு படிச்சு கிறுக்காயிட்டான்னு சொல்லி யாரையுமே சொல்லாதீர்கள், சொல்லவும் முடியாது. ஜான் எஃப் நாஷ் ஒரு ஆள் இருந்தார். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிக்கல் ஸ்காலர். அவர் பேர் என்ன சார்? ஜான் எஃப் நாஷ். அவரு மேத்தமெட்டிக்கல் ஸ்காலரா இருந்து அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிசோஃப்ரெனியா என்ற மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டார். அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே தான் அவர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வேலை பார்த்த யூனிவர்சிட்டியை விட்டு அவர் வெளியே போகவே இல்லை. புது புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய்கொண்டே இருந்தார்கள். அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. அவருடைய 40 வயசுல அவருக்கு அந்த வியாதி ஆரம்பித்தது. 72 வயசுல அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு வேண்டி கொடுத்தாங்க? 40 வயசுக்கு முன்னாடி அவர் பார்த்த தீசிஸ் ஒர்க்குக்கு 32 வருஷம் கழிச்சு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அப்ப 32 வருஷம் இதை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருந்த நம்ம அறிவாளிகளா, ஜான் எஃப் நாஷ் அறிவாளியா? படிப்பு அவரை இந்த மாதிரி ஆக்கிருச்சுன்னு சொல்லி யாரையாவது பைத்தியமாக ஆக்கிவிட்டது என்பதற்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கின்றதா? இல்லை. அதனால படிச்சு படிச்சு கிறுக்காயிட்டாருன்னு யாரையும் சொல்லக்கூடாது. நியூரோபிளாஸ்டிசிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி சந்தோஷப்படுவோம். அதுல எனக்கு ஒரு துணை கேள்வி சார். அதாவது படித்து அந்த ஓவர்லோட் ஆனதுனால அது அவருக்கு பைத்தியம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சார் சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா படிடான்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுனால வரலாமா? படிக்காத பிள்ளைய படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? அதாவது சார், பிரஷர் உங்களுடைய கோப்பிங் ஸ்கில்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய பிள்ளையுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு கோப்ப பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. திருச்செங்கோடு, நாமக்கல் அதை சுற்றில இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நிறைய சூசைடு, அட்டெம்ப்டட் சூசைட்லாம் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டுகள் வருகின்றது. ஏன் அப்படி? அவங்க நிறைய படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கின்றார்கள், அழுத்தம் கொடுக்கின்றார்கள். 12வது வகுப்பு அவர்களால் காம்பீட் பண்ண முடியல, பேரண்ட்ஸுடைய எதிர்பார்ப்பை ஃபில்ஃபில் பண்ண முடியல, அதனால தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அங்கு அதிகமாக இருக்கின்றது என்று ரிப்போர்ட்டுகள் வருகின்றன. இப்ப நீங்க இந்த பிரஷர், நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? டாக்டர் ஆகணுங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுடைய எதிர்பார்ப்பா இல்ல பேரண்ட்ஸுடைய கனவா? இதை நீங்க அவங்களோட உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிக்குங்கிறத என்னைக்காவது உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா?
இதுதான் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணி அவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறார்களோ அதுல சேர்த்து விட்டேன்னு அவன் ஜாலியா எவ்வளவு நேரம் வேணாலும் படிச்சுட்டு இருப்பான். அதை விட்டுட்டு உங்களுடைய கனவுகளையும் கற்பனைகளையும் அவன் மேல திணிச்சு அவனை பாடாப்படுத்தி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கி தற்கொலைக்கு தூண்டி விடுறது யார்? இந்த சொசைட்டியா, பேரண்ட்ஸா, ஸ்கூல் நிர்வாகமா? எதிர்காலத்தை பற்றிய ஒரு அன்சர்டைனிட்டி அபவுட் த ஃபியூச்சர். படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? நீட் எக்ஸாம் இப்ப அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம் 4 வருஷத்துக்கு கிடையாதுன்னு இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்னு போட்டிருக்கான், என்னதான் செய்ய போறான்னு தெரியல. நீட் எக்ஸாம்ல கோப்ப பண்ண முடியலன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. டாக்டரா படிச்சு வெளியே வந்து இவன் என்ன சாதிக்க போறான்? அன்ஸ்டேபிள் மைண்டா இருக்கிறவன் எப்படி ஒரு ஃபெயிலியரை கூட தாங்க முடியாத ஆளு வாழ்க்கையில இவன் வெளியே வந்து என்னத்தை சாதிக்க போறான்? நாங்க அப்படி நினைப்போம். எந்த சூழ்நிலையும் கலங்காத உள்ளம் வேணும்னு தானே கேட்கிறோம். அழுத்தம் அதான் பேரண்டல் பிரஷர்ஸ் தான் காரணம். அதுதான் அதிகமாக இருக்கிறது சார். ஐஐடிலேயே பலர் சாகுறாங்க சார். ஐஐடிலேயே கிரீம் ஆஃப் த சொசைட்டி படிக்கிறாங்க சார் பையங்க. அதுல வந்து அந்த ரேங்கிங் பாயிண்ட்ஸ் ஆகுறாங்க, சூசைட் பண்றாங்க சார். இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சா இருக்கு சார். அகாடமிக் கம்யூனிட்டியே ஹவு டு சால்வ் தெரியாம நிறைய கேம்ப் பண்றாங்க, பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சால்வ் தி இஷ்யூ சார். அதான் ஆன்டி ரேக்கிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே ரேக்கிங் இருந்துகிட்டு தான் இருக்கு. இத கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறது கிடையாது, மேனேஜ்மெண்ட்டும் கண்டுக்கிறது கிடையாது. நம்மளுடைய மனநிலைமையும் ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலைமையும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. சப்ஸ்டன்ஸ் சாராய கடையை வேற திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கூலிப்புன்னு ஒன்ன வித்துக்கிட்டு இருக்கீங்க, கஞ்சாவை வித்துக்கிட்டு இருக்கீங்க, கஞ்சா சாக்லேட்டை கொண்டாந்து வாசல்லையே கொண்டாந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க, ஆன்லைன்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் புத்தி லட்சணம் எல்லாம் கெட்டு போச்சு. இதுல நீங்க ஒழுங்கா இருங்க, ரேக்கிங் பண்ணாதங்க, எதிர்காலத்தை பத்தி நல்ல கனவுகள் காணுங்கன்னு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நீங்க பிரச்சனை பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பீங்களாக்கும். எங்க பிள்ளைய மட்டும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கணுமாக்கும். இது எந்த விதத்துலங்க நியாயம்? சுத்தில நீங்க பாருங்க, எது எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அந்த பிள்ளைய அந்த வயசுல என்னதாங்க செய்யும்? அதனால இந்த ரேக்கிங்கிறது அது ஒரு பெரிய டாபிக்ங்க. என்ன ஜான் டேவிட்டவே எங்களால மறக்க முடியல. எங்க சிதம்பரத்துல நடந்துச்சு இல்ல, கண்டதுண்டமாக வெட்டி கிணத்துல போட்டான் ஜான் டேவிட். அம்மா அப்பா டாக்டர்ஸ். எப்படி அவங்க பிள்ளைய வந்து அவங்க வந்து என்ன இது பண்ணிருப்பாங்க பாருங்க. அவன் உள்ள உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்காங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு உள்ள போய் பைபிள் படிச்சு என்ன செய்ய? அவங்க அப்பா அப்பா டாக்டர் தானே. தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். தெரியணும் இல்லையா? தெரிந்து கொள்ள முடியல. ஜான் டேவிட் அங்க வந்து சிதம்பரம் அந்த இன்சிடென்ட்டை மறக்கவே முடியாது. கிணத்துக்குள்ள கிடக்குது. ராக்கிங்னாலே கொடுமைதான். அவனுங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே மனித நேயத்தை வளர்த்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? முதல்ல நான் ஒழுங்கா இருக்கணும்ல. அதுக்கு பிறகு தானே என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்க முடியும். நான் உட்காந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்திட்டு சாக்கடைக்கு பக்கத்துல படுத்திருந்தேன்னா என் பிள்ளைய எப்படி நல்லவனை நான் எதிர்பார்க்க முடியும்? ஆக எங்க மாற்றம் வரணும்? நான் உங்களை சொல்லுவேன், நீங்க என்னைய சொல்லுவீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டை சொல்லுவோம். எப்படி எல்லாரும் சேர்ந்து மீடியாவை சொல்லுவோம். இது குற்றம் சொல்ற பரம்பரையா தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய குற்றத்தை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆளுகளாக இல்லை. என்னைக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்ககிட்ட மாற்றம் வருமே ஒழிய அது வரைக்கும் மாற்றம் வராது. தனி மனித ஒழுக்கத்தை போதிப்போமாக. அப்பதான் இந்த ராக்கிங் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும்னு நம்புறோம். நன்றி சார், நன்றி. நல்லது சார். வேற யாரும் கருத்து தெரிவிக்கிறீங்களா சார்? ஒன் மோர் கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். நார்மலா மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து எதுவுமே அனிமல்ஸ் வச்சு டெஸ்ட் பண்றது உண்டு. ஸோ இது மாதிரி இந்த சைக்காலஜி அப்படிங்கிறத அனிமல்ஸ் வச்சு பண்ண முடியுமா? அனிமல்ஸ்ல இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா? இது பற்றி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார். நல்ல கேள்விய கேட்டிருக்கீங்க சார். உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கினிபிக்
ரிசர்ச் பண்றாங்க. அனிமல்ஸை, குதிரையை வச்சு, மிருகங்களை வச்சு, கினிபிக்ஸ் தான் பேசிக். அதை வச்சு தான் ரிசர்ச் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பெரிய டாபிக். அந்த எத்திக்ஸ்ங்கிறதுல அது வரும். ரிசர்ச் அண்ட் எத்திக்ஸ்ல இந்த இதெல்லாம் வரும். வைரமுத்துட்ட கேட்டா சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? மனிதா, மிருகங்களுடன் உன்னை கம்பேர் செய்யாதே, மிருகங்கள் உன்னை விட பல மடங்கு மேலானவை என்று. எப்படி இதை சொல்றப்ப உங்களுக்கு அது கஷ்டமா கூட இருக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறதுக்கு. ஏன்னா மிருகங்கள், எல்லா மிருகங்களும் மண்ணுக்கு ஓர் அறிவு, மரத்துக்கு ஈரறிவு, ஊர்வன 3 அறிவு, பரப்பன 4 அறிவு, மம்மல்ஸ் 5 அறிவு, மனிதன் 6 அறிவு. இப்படி சொல்றாங்க. நம்ம 6 அறிவோட நம்ம 6வது அறிவை ஒழுங்காக பயன்படுத்துகின்றோமா? இந்த கேள்விக்கு அவரவர்களே ஆன்சர் தேடிக்கொள்ள வேண்டும். சைக்காலஜிங்கிறத பொறுத்த மட்டும் மிருகங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளை மனிதனாக ப்ரமோட் பண்ணி கொள்வதற்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறோம்? இன்றைக்கு வரைக்கும் மிருகங்களிடம் என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த நியூரானல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குரங்குகளை வச்சு நிறைய பண்றாங்க. என்ன ஆனா பட் சைக்காலஜியை அப்படி ஈஸியா மிருகங்களிடம் இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் வரல. அந்த நியூரானல் சேஞ்சஸ், டிரான்ஸ்மிட்டர்ஸ், இதெல்லாம் எப்படி போகுது? ஒரு மருந்தை கொடுத்து அந்த மருந்து என்னென்ன விதங்கள்ல அதுக்கு அனிமல்ஸ்ட மாற்றங்களை கொண்டு வருகின்றது என்று ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்குது. மூளை மாற்று ஆபரேஷனே வந்துருச்சுங்கிறாங்க. மூளையவே ஒரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மூளையவே மாத்திடுறாங்க. இதய மாற்று அறுவை, கிட்னி மாத்துறதெல்லாம் போய் மூளையவே மாத்தி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐக்கியூ லெவல்ல 7 பேங்க் வந்திருக்குது. என்ன சார், 7 பேங்க்? ஒரு தடவை 7 டொனேட் பண்ணீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்குது. உங்களுக்கு என்ன ஐக்கியூ உள்ள புள்ள வேணும்? முடி இருக்கிற புள்ள வேணுமா, முடி இல்லாத புள்ள வேணுமா? கண்ணு உங்களுக்கு வெள்ளை கண்ணு வேணுமா, பூனைக்கண்ணு வேணுமா? தோல் வெள்ளையா இருக்கணுமா, சிவப்பா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா? இப்படி எல்லாம் கேட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டினரை கொடுத்து ஃபில் பண்ணி அந்த மாதிரி எனக்கு புள்ள வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கியூல நிக்கக்கூடிய ஆளுகள்லாம் இருக்காங்க. 7 பேங்க், பிரஸ்ட் மில்க் பேங்க் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 7 பேங்க் இருக்குது. அவன் வச்சிருக்கான். எந்த நாட்டுக்கார புள்ள உனக்கு வேணுமா? அமெரிக்காக்கார புள்ள வேணுமா, ஆப்பிரிக்கன் மாதிரி ஒரு புள்ள வேணுமா? நீ சாய்ஸ். அதுக்கு தகுந்த ரேட்டு மாறுது. ஆக அனிமல்ஸ் ஒரு பக்கம் ரிசர்ச்ல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சைக்காலஜி ரிலேட்டடாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கெமிக்கல்ஸை அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அது அந்த நேரத்துல அமைதியா இருக்குதா, டொசைலா இருக்குதா, அக்ரெசிவா இருக்குதா, இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா வைரமுத்து சொன்னது தான் நான் சொல்ல விரும்புறேன். உங்களை மிருகங்களோட கம்பேர் பண்ணாதங்க. அவர்கள் ஃபார் 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 பெட்டர் அண்ட் சுப்பீரியர் தேன் யூ. அதைத்தான் கண்ணதாசன் பாடின பாட்டு மாதிரி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. எப்படி? அதனால ரிசர்ச் ஒரு பக்கம் நடக்கட்டும், நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன். தனி மனித ஒழுக்கம், தனி மனித மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்மகிட்ட நல்ல குணங்களை எல்லாம் எப்படி வளர்த்துக்கிறோம்? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைய மாறட்டும். உட்கார வச்சு மணிக்கணக்கா நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளை மாறாது. உங்களை பார்த்து அது மாறலாம். எப்படி மாறும்னு நீங்க எதிர்பார்த்தால் ஏமாற்றங்களும் வரலாம். அதனால உங்களை மாதிரியே உங்க பிள்ளை இருக்கணும்னு, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படாதங்க. அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்வதற்கு நம்ம துணையாக இருப்போம். கொஞ்ச நாள்ல அதுவும் வந்துரும் நினைக்கிறேன். ஜீன் ஹைபிரிடைசேஷன். ஆமா சார், பிளான்ஸ்ல வந்தாச்சு. அத மாதிரி இங்க வர்றது இது விரைவில் வர வாய்ப்பு இருக்கு. ஜெனடிக் ரீகாம்பினன்ட் தெரப்பி சார், அதுக்கு பேரு சார்
ஜெனட்டிக் ரீகாம்பினன்ட் தெரப்பி, ரீகாம்பினன்ட் இல்லையா? மரபணு மாற்றம். மரபணு மாற்றம். ஆமா சார். அந்த அதுல இருக்கக்கூடியது வந்து சார் 4 கெமிக்கல் தான் சார். சைட்டோசின், அரபினோசைட், குவானைன் அண்ட் தயமின், 4 தான் சார் இருக்கு. இந்த ஜீனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ உங்களுக்கு தெரியும். டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரிபோநியூக்ளிக் ஆசிட். இதுல என்ன இருக்குன்னா 4 கெமிக்கல் தான் இருக்கு. சைட்டோசின், அரபினோசைட், சிஏஜி, குவானைன் அண்ட் தைமின். இந்த 4 மாத்தி மாத்தி போட்டேன்னா கேரக்டரே மாறிடுது. அதோட ப்ரொடக்ஷன் மாறிடுது. இந்த 4க்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவதுதான் ஜெனட்டிக் ரீகாம்பினன்ட் தெரப்பிங்க. அக்ரிகல்ச்சர்ல ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்றோம். அதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதத்தான் நம்ம ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாருன்னா ஈஷா ஃபவுண்டேஷன்ல இன்னர் இன்ஜினியரிங்கிறார். என்ன சார்? இன்னர் இன்ஜினியரிங். வாழ்க வளமுடன்ல வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாம் வளமுடன் நடக்கும். ஜெனட்டிக் இன்கார்பரேஷன் உள்ள ஜீன்ஸ்ல எல்லாமே இன்கார்பரேட் ஆகிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. அமினோ ஆசிட்டே இடம் மாறிடுது. அந்த சிஹெச்ஜின்னு சொன்னேன் இல்லையா, இந்த சிஹெச்ஜிடி வந்து 4க்குள்ளதானே மாறுது. உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வுன்னு அதுக்குதான் சொன்னாங்க. எண்ணம் போல் எல்லாமே உள்ளுக்குள்ள ஜீன்ஸ்ல மாறுதுங்கிறாங்க. என்ன கடைசியில ஒண்ணு விதின்னு ஒண்ணு இருக்கு அப்படி சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா அது போக்குறதா அது ஒண்ணு நடக்குது. எப்படி நம்ம என்னென்னமோ பேசலாம், வைக்கலாம், எதிர்பார்க்கலாம், அது போக்குல ஒண்ணு நடக்குது. அது நாம ஒரு கிரே ஏரியா. அதுக்கு ஆன்சர் உங்களால சொல்ல முடியாது. அதனால அந்த கிரே ஏரியாவை வந்து ஒதுக்கி வச்சுட்டு பேசுறதுதான் நமக்கு நல்லது. நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம். நன்றி சார், நன்றி. இதுவரை கன்வர்சிவ் டிசோசியேட்டிவ் டிசார்டர், அதாவது மனநிலை மாற்றங்கள் மற்றும் விலகல் கோளாறுகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவலை நமக்கு வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சி வெள்ளைசாமி, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட், கோயம்புத்தூர் அவர்கள். இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பான ஒரு தலைப்பை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. பல்வேறு கருத்துக்கள், அறிந்திராத கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. குறிப்பாக இந்த காலகட்டத்தில், இந்த வளர்ந்து வரும் காலகட்டத்தில், வளர்ந்துவிட்ட சமுதாயத்தில் உள்ள நெருக்கடிகளை, அதாவது வாழ்வில் நாம் அமைதியின்றி மன அழுத்தம் காரணமாக நாம் சந்திக்கும் இன்னல்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தொகுப்பாகவே இதை நான் பார்க்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கியமைக்கு டாக்டர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டர் இளங்கோவன், திரு சிதம்பரம் மற்றும் திரு மூர்த்தி ஆகியோருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக டாக்டர் கனகசபை முன்னாள் துணைவேந்தர் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.